ஒவ்வொரு மழைக்கும் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், அதை சுற்றி உள்ள சாமிப்பள்ள தோட்டம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் ஏறி பல கோடி ரூபாய் பொருள் நஷ்டமாகுது. அதனால் இந்த முறை என்ன பண்ணோம், ஜேசிஎம் மக்கள் மன்றத்திலேருந்து எங்கள் சார்லஸ் சார் என்ன பண்ணோம்னா தன்னுடைய சொந்த செலவில் வாய்க்காலெலாம் தூர் வாடுறதுக்காக எங்களை அனுப்பி விட்டார். நாங்கள் இட்டாச்சி, ஜேசிபி, லாரி அதை போல் மிஷினில் வச்சு வண்டிகளை வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்னாச்சுன்னா பிடபிள்யூவில் வந்து வேலையை தடுத்து நிறுத்தினாங்க. நீங்கள் செய்யக்கூடாது, ஏன்னொடனே இது டெண்டர் விட்டுட்டோம். ஆனால் இன்னும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்கல. ஒர்க் ஆர்டர் எப்போ கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்டோம். ஒர்க் ஆர்டர் வந்து ஒரு 15 நாளில் கொடுப்போம். அப்போ வேலை எப்போ இருப்பீங்கன்னா ஒர்க் ஆர்டர் கொடுத்து 15 நாளுக்கு அப்புறம் இன்னும் வந்து ஒரு 15 நாள் டைம் இருக்குது. நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எப்போ வேணால் வந்து இந்த வேலையை செஞ்சுக்குவோம். இப்பயே நடுவில் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் போகிறோம். ஆனால் ஒர்க் ஆர்டர் கிடைக்க இல்லைன்னாங்க. இப்போ நாங்கள் எனக்கு என்ன, ஒரு மாதத்துக்குள்ளே மழையே முடிய போகுது, நீங்கள் ஒரு மாதம் டைம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா அவங்க வேலைலாம் செய்யக்கூட நிறுத்துங்க, வேணா நீங்கள் மேலே நாங்கள் எடுத்து போகிறத மேலே கடத்தை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டாங்க. வந்துட்டோம். திரும்ப நாங்கள் மேலே கடத்தான் க்ளீன் பண்ணோம். நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா போலீஸோட வந்து வேலையை நிறுத்துங்க சொல்லிட்டு நிறுத்திட்டு உள்ளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். எஃப்ஐஆர் போட்டு இது மாதிரி வந்து இந்த வேலை நடக்கக்கூடாது, நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. இப்போது வேலை வந்து பிடபிள்யூலையும் சரியாக வந்து செய்ய மாட்றாங்க. ஒரு சர்வீஸாக வந்து ஒருத்தவங்க ஃப்ரீயாக பண்ணுறப்ப அவங்களையும் விட மாட்றாங்க. இதை வந்து இப்போ வந்து டெண்டர் காண்டிட்டு வாங்க, லட்சக்கணக்கு வந்து அது டெண்டர், அதை வந்து யாரும் எடுத்துப்பாங்க. இப்போது ஃப்ரீயாக செஞ்சாங்கன்னா அந்த காசு வந்து எல்லாமே டெண்டர் விடுற காசு எல்லாமே மக்களோட வரி பணம் தான். அதை வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நான் இலவசமாக செஞ்சு தரேன்னா அந்த காசு வந்து மிச்சமாகும். தொண்டு நிறுவனத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மிச்சமாகும். இவங்க வந்து இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து ஏன் வந்து இப்போ வரீங்க, நீங்கள் வந்து முதவே வந்திருக்கலாமேன்ற மாதிரி. இப்போ சார்லஸ் சார் இப்போ தான் எங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து அதை செஞ்சுருக்கிறோம். எங்களை வந்து செய்யக்கூடாமல் பிடபிள்யூவில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, வேலை செய்யக்கூடாது, மீறி செஞ்சிங்கன்னா ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்களாம். ஆனால் யாரும் இன்னான்னு மென்ஷன் பண்ணாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் திரும்ப வேலை செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவோம், வேலை செய்ய விடமாட்டோம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் உள்ளே என்ன சொல்லிட்டு வந்திருக்கோன்னா, நாங்கள் க்ளீன் பண்ணி தான் இருப்போம், நீங்கள் லெட்ரு கொடுங்க பிடபிள்யூலேருந்து, அவங்க எஃப்ஐஆர் போட்டோம், அது இன்னமும் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை நாங்கள் வந்து சந்திச்சுக்கிறோம் மாதிரி தான் பேசிட்டு வந்துடுறோம். உள்ளே இவர் உதவி ஆய்வாளர் இருந்தார், ஐயா நல்லா விதமாக பேசி அனுப்பிச்சி விட்டார். ஒன்றும் எதுவாக பேசலாம், நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக போங்க 2 பேருமே உட்காந்துன்ற மாதிரி சொன்னாங்க. ஏஇ சார்லாம் உள்ளே இருந்தாங்க, அவங்களும் பேசுனாங்க, லெட்ரு கொடுக்க சொல்லிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு எங்கெல்லாம் இடையூறு இருக்குதோ அதெல்லாம் இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறோம், நம்ம கெட்டது செய்யலை, நல்லது செய்கிறோம். அதனால் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு தான் இருப்போம், நிறுத்த மாட்டோம். இதுக்கு அரசாங்கத்தில் வந்து என்ன ப்ரெஷர் வந்தாலும் அதை நாங்கள் வந்து சந்திக்க தயாராக தான் இருக்கும்.